ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அரிசுவை நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெங்களூர்லலாம் வந்து சரியான மழை. அதனால் நாங்கள் வந்து பக்கவடை தான் செய்யலான்னு சொல்லிட்டு, அதனால் பக்கவடை தான் நான் வந்து செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மழைக்கு நீங்களும் வந்து சூடாக செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கடல மாவு எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்திருக்கேன். பச்சரிசி மாவு தான் வந்து கிறிஸ்பினஸ்க்காக தான் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது கூட மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே மாவில் வந்து சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் வந்து சேர்த்தியாச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து சோடா உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு வந்து சோடா உப்பு, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஊற்றாமல் இது எல்லாம் வந்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து இட்லி மாவு இருக்கு இல்லையா, அந்த பதத்தில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போது ஒரு அடுப்பில் வந்து வானொலி வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். மீடியம் ஹீட் ஆனாலே போதும், ரொம்ப ஹீட் ஆக வேண்டாம், போட்டானே வந்து கரிஞ்சிடும். அதனால் மீடியம் ஹீட் ஆகும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கோங்க. கையில் கூட போடலாம். ஸ்பூனில் எடுத்தால் கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஸ்பூனில் எடுத்து போடுறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சு இதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 பக்கமே வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. வந்து இது வந்து எடுத்துடலாம். இப்போது 2வதும் போட போகிறேன் நான். இதுவும் வந்து நல்லா வெந்துருச்சு. இதையும் வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் லீவ் இல்லையா, ஏதோ ஒரு நாள் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைகளுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் அரிசுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.